வணக்கம்ங்க எல்லாத்துக்கும். நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன் கடவுள் புண்ணியத்துல. எங்க பூனை குட்டி எல்லாம் நல்லா இருக்குது. இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர்கிட்ட எப்படியெல்லாம் சந்தோஷம் அப்படி இருந்ததுன்னு இல்ல. எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன இது சொல்லிக்கிட்டே வர்றேன். கொஞ்சம் எனக்கு ஃபுல்லா ஒரே இதா கரெக்டா லைனா சொல்றதுக்கு முடியல. கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சதெல்லாம் ரொம்ப அனுபவிச்சு பாருங்களேன் கஷ்டம். அத மட்டும் நான் சொல்றேன். ஆம். தண்ணி தான் அதிகம். தண்ணி லைனுக்கு போவாங்க. ஒரு ஒரு லைன் மட்டும் செவ்வாய்க்கிழமை. அது காலையில போனா சாயந்தரம் தான் வர வேண்டியது. ஒரு 3 மணி 4 மணி ஆகும் வீட்டுக்கு வர்றதுக்கு. அந்த மாரி இருந்துச்சு. அது வாங்கி இவங்க வண்டியில போய்க்கிட்டு இருந்தாங்க. தெரிஞ்சவங்க சேல் பண்ண அது வாங்கியிருந்தாரு. ஆனா அவங்க வந்து சூப்பரான லைன் அது. அவரு இறந்துட்டாரு. இப்ப இல்ல அவரு இறந்துட்டாங்க. ஆனா அது அது போயிட்டு ஏதாவது மாசத்துல 1 நாள் மட்டும் தாங்க தண்ணி போடாம வருவாப்படி. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நான் கொஞ்சம் அப்படியே கை காலும் நடுங்கிட்டு இருக்கும். மதியானம் 1 மணி 2 மணிக்கு கூட வந்த நாளும் இருக்குது. சீக்கிரம் வந்துருவாப்படி. ஒரு ஒரு நாளைக்கு லைனுக்கு போற மாரி போவாப்படி. போயிட்டு ஆ ஒரு 5 நிமிஷம் டீ குடிப்பாரோ, குடிக்க மாட்டாரோ, வெளியில ஒருக்கா போய் குடிப்பாரான்னு எனக்கு தெரியல. அடுத்த செகண்டே வீட்ல வண்டி வந்து சைலண்டா அப்படியே அங்கனே வெளியிலயே நிப்பாட்டி சைலண்டா வந்து கதவ தட்டுவாப்படி. அந்த மாரிலாம் செக்கிங் பண்ணி பார்த்துருக்காரு. என்ன பண்றது? அதுக்கப்புறம் நான் மறுபடியும் போவாப்படி. வந்து பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் போவாப்படி. என்ன பண்றது? இப்படிலாம் நெறையா இத அனுபவிச்சிருக்கிறேன். அந்த இதுல வந்து எங்க சின்ன பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் பிரெக்னன்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பிரெக்னன்ட் ஆச்சு. அது வேண்டாம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிரலாம் அப்படின்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம். அது எங்க அண்ணா அங்க இருக்கிறாங்க. சிறுககுளம்ன்ட்டு. எங்க பெரிய அண்ணா அப்ப அங்க தான் இருந்தாங்க. ஆ அவங்களும் வந்து ஏதோ கஷ்டப்பட்டாங்க. அங்க இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அங்க போயிருந்தோம். போங்காட்டி அது அபார்ஷன்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு கொஞ்சம் அந்த மயக்க மருந்து அதெல்லாம் குடுத்துட்டு, கொஞ்ச நேரம் இருந்து பார்த்தேன். படுத்துட்டேன் நான் தூங்கிட்டேன் கொஞ்ச நேரம். அப்புறம் எந்திரிச்சு பார்க்குறேன் அது கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரமாட்டு தூங்கிட்டு இருந்தேன். ஆ எ முழிப்பு வந்துச்சு. முழிப்பு வந்து எந்திரிச்சு பார்த்தா எங்க அண்ணா பக்கத்துல நின்னுட்டுருந்தாங்க. இன்னொருத்தர் கூட எங்க அண்ணாவோட ஃப்ரெண்டும் கூட நின்னுட்டுருந்தாங்க. அப்ப நின்னுட்டுருக்கப்ப எந்திரிச்சு நான் கேட்ட வார்த்தை என்ன, "அவரு இல்லையா?" அப்படின்னேன். "இல்ல அவரு போயிட்டாரு" அப்படின்னாங்க. ஒரு ஒரு மனைவி வந்து ரொம்ப முடியாத ஒரு இதுல வந்து, அங்க அபார்ஷன் ஆயிட்டு அங்க இருக்கிறாங்களே அப்படின்னு கூட பார்க்காம, அந்த இடத்த விட்டு போயிட்டாப்படி. எங்க அண்ணங்கிட்ட போய் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாப்படி. சாயந்தரம் 7 மணி ஆயிருச்சு. சரி என்னடா பண்றதுன்ட்டு அப்புறம் எங்க அண்ணாவுங்க இருந்த வீட்டுக்கு தான் போனேன். போய் இருந்து போட்டு மறுநாள் என்னமோ எங்க அண்ணா கொண்டு வந்து விட்டாங்க அங்க. அதுலயும் இது பண்ணுவாப்படி. ஆ அட்டூழியம் தான் பண்ணிட்டு இருப்பாப்படி. அந்த ஒரு நாள் கூட இந்த லேடீஸ் பக்கம் போகாம இருக்கவே மாட்டாரு. ரொம்ப ரொம்ப டார்ச்சர். காலெல்லாம் முழங்கால் கீழ பக்கம் கரையான்னு வந்துரும். அது வெள்ளைப்பூண்டு போட்டு போட்டு தேய்ச்சுட்டு கிடப்பாப்படி. ஆ அந்த நோய் ஏதோ என்ன நோயோ நமக்கு தெரியாது. வெள்ளைப்பூண்டு போட்டு போட்டு தேய்ச்சிட்டு இருப்பாப்படி. வெள்ளைப்பூண்டு சாப்பிடுவாப்படி, வேப்பங்குழந்து சாப்பிடுவாப்படி, வெங்காயத்த பச்சையா சாப்பிடுவாப்படி. இத்தனையும் சாப்பிட்டுட்டு அந்த உடம்ப காப்பாத்திட்டு இருக்காரு. இன்ன வரைக்கும் தண்ணி போடுறது போடுவாப்படி. கொஞ்ச நாள் அமைதியா ஒழுக்கமா இருந்தாருன்னா, அந்த புண்ணெல்லாம் காய்ஞ்சிரும். ஆ அதுக்கும் கூட நான் இது பண்ணல. சரி எப்படியோ நல்லாக்கிரலாம் அப்படின்ட்டு நான் ஏதோ சொல்லுவேன். அது பண்ணுங்க, இது பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆனா, இந்த சந்தேகப்பட்டது மட்டும் என்னால ஜீரணிச்சுக்கவே முடியலைங்க. இவ்வளோ ஒரு லைனுக்கு போயிட்டு வந்தா, போயிட்டு வர வரைக்கும் எனக்கு நெஞ்சு படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். புள்ள வச்சுக்கிட்டு அந்த புள்ளைய சமைக்கவும் மாட்டேன். அந்த டயத்துக்கு வந்து சமைச்சிருப்பேன். அந்த டயத்துக்கு வரலைங்கிற போது எனக்கு கை கால்லாம் உதற ஆரம்பிச்சுரும். போச்சா! தண்ணி போட்டுட்டாப்படியாட்டுருக்குது. எப்படி வர்றாங்களோ, என்ன வர்றாங்களோ, இந்த வீதியில கேவலமா போயிருமே! கடவுளே நான் சொ கடவுளே நான் சொல்றேன். எனக்கு அவ்ளோ ஒரு கஷ்டமான வாழ்க்கை குடுத்துட்டாரு கடவுளு. ஆனா போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சனோ, இல்ல எனக்கு தலையெழுத்து பிரம்ம எழுத்துன தலையெழுத்து அப்படி போயிருக்குன்னு நெனச்சுக்கிறேன் நானு. ஆ எப்பாவது ஒரு நாளைக்கு வந்துட்டாங்கன்னா, சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு நாள்ல சந்தோஷம்டா அப்படின்னு நினைப்பேன். ஆனா சந்தோஷம் அதிக நாள் நிலைக்கவே நிலைக்காது. அன்னைக்கு மதியம் வந்து கூட சாயந்தரம் போய் திரும்ப தண்ணி போட்டு வந்துருவாரு. அந்த மாரிலாம் பண்ணியிருக்கிறாரு. நெறையா நெறைய அந்த தண்ணினாலே நெறைய ட்ரபிள். சந்தேகப்பட்டு பேசுறது அதிகமா ஓவர் சந்தேகம். இப்படியே இருந்துக்கிறப்ப நான் வந்து 1996ல நெனைக்கிறேன். 96ஓ
92 இந்த டயானா இருந்தாங்க பாருங்க. அது எப்போ எனக்கு ஞாபகம் இல்ல. டயானா 92 94 இருந்தாங்களோ தெரியல. அந்த அந்த வருஷம் முருகப்பெருமான் கிட்ட நான் வேண்டி வணங்கி ம் என்ன வேண்டிக்கிட்டேன்னா, இந்த தண்ணி போடுறத மட்டும் நிப்பாட்டி குடுத்துரு முருகப்பெருமானே அப்படின்ட்டு, நான் 48 நாள் விரதம் இருந்தேங்க. காலையில டீ குடிப்பேன். டீயோ, காப்பியோ குடிப்பேன். அப்புறம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் மதியம் ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது வந்து சாப்பிட்டு கொய்யாக்காய் ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுக்குவேன். அவ்வளோதான். சாயந்தரம் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டேன். சாயந்தரம் ஆ டிஃபன் ஏதோ ஒரு டிஃபன் போட்டு சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன். டிஃபன் ஏதோ ஒரு டிஃபன் போட்டு தோசையோ, உப்புமாவோ ஏதோ ஒண்ணு செஞ்சு சாப்பிட்டு அந்த மாரி இருந்துச்சு. தொடர்ச்சியா 48 நாள் இருந்தேனுங்க. இத விட ஒரு பொண்ணு கணவர் நல்லா இருக்கணுங்காக இத விட யாருங்க வேண்டிட முடியும்? நான் தெரியாம கேட்கிறேன். ஏன்னா, எப்படி எப்படியோ பேசிடுறாங்க. அவ்வளோ தூரம் நான் யாருமே அதுக்கு எனக்கு சொல்லல. நானா பண்ணுனேன். சரி கிடைக்கும் அப்படின்ட்டு. முருகனுடைய புக்கு வாங்கி அதெல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். 1 மணி நேரம், 1 1/2 மணி நேரம் படிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அது ஆட்டோமேட்டிக் மனப்பாடமாவே வந்துருச்சு அதுக்கப்புறம். நானே வாயில சும்மா புக் எடுக்காம சொல்லிக்கிட்டு உட்காந்துக்குவேன். அந்த மாரி ஆயிருச்சு. ஆனா, அந்த இதுல எனக்கு வந்து சக்சஸ் ஆகல. சிவபெருமான்கிட்ட நான் வேண்டுனேன் எல்லாம் இல்ல, இல்ல. ஆ முருகப்பெருமான்ட்ட வேண்டுனேன், எல்லாம் பண்ணுனேன். விரதம் இருந்து 48 நாள் இருந்து எல்லாமே பண்ணணும். அப்ப ஏதோ இருந்துச்சு அவ்வளோதான் ஒழிஞ்சு எனக்கு சக்சஸ் குடுக்கல. அப்புறம் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இன்னும் அம்மன் கோவில்னு சொன்னாங்கன்னா, அங்க ஓடுவேன். அங்க போனா அந்த பூசாரி கோயிலுக்கு முன்னாடி போய் தப்பு தப்பா பண்றானாமா. நான் கோயிலுக்கு போயிட்டு கெஞ்சி கேட்டு அம்மா அம்மன போய் வழிபட்டு வரலான்னு போனா, அதுக்கும் ஏதோ ஒரு இது வைப்பாப்படி. மொத்தத்துக்கு அப்படியே நின்றுச்சு. சரி போயிட்டு போகுது எப்படியோ நம்ம வாழ்க்கை இவ்வளவுதானாட்டுருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துக்குவேன். அது ஒரு கட்டத்துல அவராவே ஃப்ரெண்ட்ஸுகள வீட்டுக்கு கூட்டி வருவாரு. கூட்டி வந்துட்டு ஒரு 2, 3 நாளுக்கு வந்துருவாங்க, போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எவ்வளத்துல இருப்பவங்க வந்து அவங்க 2 வந்து இருக்காரான்னு கேட்பாங்க. இவரு வேடிக்கை பார்த்து அனுப்பிச்சு விட்டாரா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்புறம் அது அவங்ககிட்ட தனியா வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன். இவரு ஃபர்ஸ்ட்டு கூட்டிட்டு வந்துருக்காரு. திரும்பவும் நான் அவங்கள வீட்ட விட்டு வெளிய போயிருங்க, போகாதுன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? அவரு பழகி கூட்டிட்டு வந்துட்டு. டீ போட்டு குடுப்பேன், ஏதோ ஒண்ணு செய்வேன். அந்த டயத்துல கரெக்ட்டா இவரு வந்தாருன்னா, வந்து வருவாங்க, பேசுவாங்க, போயிருவாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் பயங்கரமா சண்டை போடுவாப்படி. பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு கிளம்பிருவாப்படி. ஏதோ ஒரு ஊரு வேற ஊருக்கு எங்கிட்டாவது ஓடிருவாரு. 1 நாள் 2 நாள் வரமாட்டாப்படி. படாத கஷ்டப்பட்டுட்டேங்க. சத்தியமா சொல்றேன். எனக்கு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டேன் நான் இன்னைக்கு நொந்து போய் உட்கார்ந்துருக்கேனுங்க. சத்தியமா சொல்றேன் நானு. அவ்வளோ வேதனைப்பட்டேன். கொஞ்சம் நெஞ்ச வேதனை இல்லைங்க. இதெல்லாம் வந்து அம்மா, அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாது. யார்கிட்ட நான் அவளுக்கா சொல்ல என் பொண்ணுக்கு கூட தெரியாது. 2 பேத்துக்குமே. நொந்து போயிட்டேன் அதுல நானு. வாழ்க்கையில நொந்து போயிட்டேன் ரொம்ப. என்னால முடியல அந்த அளவுக்கு. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுனாரு. இங்க மறுபடியும் சொல்றேன் அடுத்து.